வணக்கம். இன்னைக்கு நம்ம கருவேப்பிலை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி நல்லா ஹீட் ஆன பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கணும். இதுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உளுத்தம்பருப்பு தீயாமல் இருக்கும். இந்த மாதிரி ஆன பிறகு இதை எடுத்து வேற ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க. அடுத்தது நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இதையும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனையும் நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது 4 வரமிளகாயை நல்லா வறுத்துக்கலாம். இது 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்துட்டு இதை எடுத்து வேற பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நாம ஒரு கட்டு கருவேப்பிலையை சேர்த்து வறுத்துக்கலாம். இதையும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை நீங்கள் நல்லா கிளறினீங்கன்னா பேப்பர் சவுண்டு மாதிரி கேட்கும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் இது 2ஐயும் சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துட்டு எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு. கருவேப்பிலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொடி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, அப்புறம் சாப்பாட்டுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.